உலகத் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் யூடியூப் நேயர்களுக்கும் எஸ்பி ராஜனின் காலை வணக்கம். இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனையும் 18 சித்தர்களையும் பிரபஞ்ச தெய்வங்களையும் வேண்டிக் கொள்கிறேன். ஏற்கனவே நாம் தண்ணீரை பற்றி நிறைய விஷயங்களை சொல்ல இருக்கிறது. ஆனால் எல்லோரும் என்ன தண்ணீரை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறார் என்று நினைக்க வேண்டாம். என்னுடைய சேனல் உங்களுக்கு பார்த்த உடனே பிடிக்காது, பார்க்கத்தான் பிடிக்கும். அதேபோல் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உடனே உங்களுக்கு ஒரு மன அமைதியோ மன நிம்மதியோ தர்ற மாதிரி இருக்காது. கேட்கத்தான் இன்னும் ஒன்றும் சொல்ல மாட்டாரா என்று கேட்கக்கூடிய அளவில் நிறைய விஷயங்களை பதிவிட இருக்கிறேன். அந்த வகையில் ஆன்மீக சம்பந்தமான கதைகள், என்னுடைய முன்னோர்கள் திருச்செந்தூருக்கு என்னை அடிக்கடி நான் சிறுவயதாக இருக்கும் பொழுது கூட்டி செல்வார்கள். அங்கு ஒவ்வொரு மாத திருவிழா நடக்கும்போதும் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்கள் ஆன்மீக சொற்பொழிவு நடத்துவார்கள். அதில் அவர்கள் சொல்லிய கதைகள் அந்த வயதிலேயே என்னுடைய மனதில் மிகவும் பதிவாகிவிட்டது. ஆனால் நடைமுறையில் பார்க்கும் பொழுது அது அத்தனையும் நம்ம உண்மை என்றே எண்ண தோன்றுகிறது. அந்த அளவுக்கு மிக சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு மர்ம நாவல், ராஜேந்திரகுமார் இந்த மாதிரி எழுதிய மர்ம நாவலை படிக்கும் பொழுது அடுத்து என்ன நடக்கும் என்று நாம் ஆவலுடன் அடுத்த மாத புத்தகத்தை எதிர்பார்த்து காத்திருப்போம். அதுபோன்று இந்த ஆன்மீக கதைகளில் அவ்வளவு ஒரு சுவாரஸ்யம், அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நிறைய கதைகளை சொல்லியிருக்கிறார்கள். அதையெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள மிகவும் ஆசையோடு ஆவலோடு காத்திருக்கிறேன். ஆகவே என்னுடைய சேனல் பிடித்திருந்தால் தயவு செய்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து ஷேர் செய்து லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். உங்களுக்கு ஏதேனும் உடல் ரீதியான பிரச்சனைகளோ மன ரீதியான பிரச்சனைகளுக்கு என்ன செய்யலாம் என்றால் கமெண்டில் கேட்கலாம். அதற்கு நான் பதில் சொல்லவும் தயாராக இருக்கிறேன். ஆகவே நாளையிலிருந்து அந்த தண்ணீரில் உள்ள ஒரு சில விஷயங்களை இன்னும் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதை சொல்லி முடித்துவிட்டு நாளைக்கு மறுநாளிலிருந்து ஆன்மீக கதைகள் சம்பந்தமான விஷயங்களை சொல்ல இருக்கிறேன். அதோடு இடையிடையே நமது ஜோதிட வேந்தர் எட்டயபுரம் கே. கோபிகிருஷ்ணன் ஐயா அவர்கள் எழுதிய சாஸ்திரங்கள் நூலிலிருந்து நம் வாழ்க்கைக்கு மிக தேவையான அத்தியாவசியமான சில விஷயங்களை ஐயா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய பதவிக்கு அவர்கள் இதெல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு அவசியமே இல்லை. அவ்வளோ ஒரு உயர்ந்த பதவியில் அரசாங்கத்திலிருந்து ஓய்வு பெற்றவர். இருந்தாலும் மக்களுக்கு ஒரு நல்லது செய்ய வேண்டும், சாஸ்திரங்களை பற்றி தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தவறாக சாஸ்திரத்தை பயன்படுத்தினால் அதனால் நமக்கு என்ன பாவங்கள் சேரும், அந்த மாதிரி இல்லாமல் சாஸ்திரங்களை தெரிந்து கொண்டு முழுமையாக அவர்கள் வாழ்க்கையில் பயன்பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் எட்டயபுரம் ஜோதிட வேந்தர் கே. கோபிகிருஷ்ணன் ஐயா அவர்கள் நிறைய புத்தகங்களை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதை நான் வாங்கி படித்து சில விஷயங்களை அனுபவ ரீதியாக தெரிந்து கொண்டேன். அது விஷயமான மிக முக்கியமான நம் வாழ்க்கைக்கு அன்றாட தேவைப்படக்கூடிய விஷயங்களை பற்றியும் சொல்ல இருக்கிறேன். ஆகவே அனைவரும் தவறாது என்னுடைய SVRJ சேனல் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து லைக் செய்யும்படி மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு இன்றைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.